இன்செப்ஷன் மூவி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த படம் முடியும் போது வந்துட்டு மெயின் கேரக்டர் வந்து ட்ரீமில் இருக்கா இல்லை ரியாலிட்டியில் இருக்கான்னு ஒரு குழப்பத்திலே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஸ்பேஸில் நீங்கள் போகிறப்போ வந்து நம்ம இது உண்மையிலே ரியாலிட்டியில் இப்படி இப்போ டிசைன் பண்ண முடியுமா இல்லை ட்ரீமில் இருக்கமான்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ட்ரீம்ஸில் வர இடம் எல்லாமே வந்து எது கைடாக இருக்குன்னா வந்து எமோஷன்ஸ் தான் கைடாக இருக்கும். அதில் லாஜிக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே வந்து நமக்கு என்ன எமோஷன்ஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்குன்னா ஸ்பேஸஸ் அதுக்கேற்ற மாதிரி பெருசாகும். ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டியில் வந்து எமோஷன்ஸை கைடாக வச்சு டிசைன் பண்ண ஸ்பேசஸ் பார்க்குறப்போ வந்து டாடா ஆண்டோடைய ஸ்பேசஸ் அதில் வந்து லைட் அண்ட் ஷேடோ வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவரோட ஸ்பேசஸில் இது பண்ணியிருப்பார். ஸோ உள்ள எமோஷன்ஸ் அது பயங்கரமாக நம்மளை காமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பீட்டர் சம்தோருடைய ஸ்பேசஸ் அண்ட் ஆண்டனி கவுடியோ ஃபசாட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ட்ரீம்லேயே குவாலிட்டியாக இருக்கும். லாஜிக்கு ஃபாலோ பண்ணாமல் டிசைன் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சால்வடோ டாலியோடைய பெயிண்டிங்ஸ் அதில் ட்ரீம்லேயே குவாலிட்டி இருக்கும். ஸோ எந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணுறப்போ வந்து ஹியூமனோட எமோஷன்ஸ் எந்த மாதிரிலாம் மூவ் ஆகும், எந்த மாதிரி எமோஷன்ஸ்க்கு எந்த மாதிரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலான்னு யோசிக்கிறப்போ வந்து அதில் உள்ள வந்து நமக்கு அந்த ட்ரீம் லைக் குவாலிட்டி கிடைக்கும். இதில் நம்ம ரியாலிட்டியில் தான் இருக்கோமா இல்லை ட்ரீமில் இருக்கோமான்ற மாதிரியான இது அந்த ஃபீலிங்கை கொண்டு வரதுக்கு வந்து எமோஷன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் கொண்டு வர முடியும்.